நம்ம இப்போ மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சின்ன உடைப்பு பகுதியில் இருக்கும். இங்கு அந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றனர். அந்த மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக இந்த கையகப்படுத்துவதற்காக இந்த சின்ன உடைப்பு கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தற்பொழுது அந்த மக்கள் தொடர்ந்து அந்த நோட்டீஸ் கொடுக்கிறது, இழப்பீடு வழங்குவது உள்ள ப்ராசஸ் நடந்து வருகிறது. இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக நிலத்தை கையப்படுத்துவதற்காக இந்துக்களை அப்புறப்படுத்துவதற்காக வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் வந்தனர். அப்பொழுது பொதுமக்கள் கால அவகாசம் கோரி வந்தனர். இந்த சூழலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி அளவில் மின் விளக்கு துண்டிக்கப்பட்டது. வஜ்ரா வாகனம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பிடிக்கப்பட்டனர், வருவாய்த்துறையினர் பிடிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளே அனுமதிக்க மாட்டோம், அவ்வாறு அனுமதித்தால் தற்கொலை செய்து கொள்ளும், உயிரையும் விடுவோம் என்று கூறினர். இதைத் தொடர்ந்து ஒரு பெண்கள் உட்பட ஆண்கள் அங்குள்ள மேல்நிலை தொட்டியில் மண்ணெண்ணெய் கேனுடன் நீங்கள் அதிகாரிகள் நிலம் வீடுகளை கையகப்படுத்த உள்ளே நுழைந்தால் நாங்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தற்பொழுது வரை அந்த மேல்நிலை தொட்டியிலேயே இருந்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மேலும் பெண்கள் தங்களுடைய இல்லத்தை வீடுகளில் பூட்டிக் கொண்டு நிற்கின்றனர். எங்கள் வீடுகளை எடுக்க வந்தால் நாங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்வோம் என்று கூறி வருகின்றனர். எனவே தற்பொழுது அந்த வருவாய் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது கிராம மக்கள் சார்பில் நாங்கள் இந்த இடத்தை விட்டு அகற்ற எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் அரசுக்கு ஒத்துழைக்கிறோம். எங்களுக்கு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் தற்பொழுது உள்ள எங்களுக்கு உரிய வீடு வழங்கிய பிறகு உரிய மாற்று இடத்தில் உரிய பட்டாவுடன் நிலம் வழங்கிய பிறகு எங்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. காரணம் நாங்கள் வீடுகளையும் விவசாய நிலத்தையும் விட்டு சென்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே எங்களை உடனடியாக அகற்றக்கூடாது. எங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும். எனவே எங்களுக்கு வீட்டுடன் கூடிய இலவச பட்டா வழங்கிய பிறகு எங்களை அப்புறப்படுத்துங்கள், நாங்களே சென்று விடுவோம். எனவே எங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று கூறினார். சார் கோரிக்கை வலுப்பெறும் தொடர்ந்து இந்த போராட்டம் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை போராட்டங்க சார். ஏன்னா அதாவது ஏனாதான போராட்டம் அல்ல, இந்த போராட்டம் என் மக்களுக்கான போராட்டம், எங்களுடைய மக்களுடைய உரிமைக்கான போராட்டம், தேவைக்காக இல்லை. ஆனால் அரசு என்பது இந்த மாவட்ட நிர்வாகம் அரசனுடைய ஒரு அங்கம் என்பதை தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு அரசு தான் கொள்கை முடிவு எடுக்கும் அப்படின்னு சொன்னா, இன்று எங்களுடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடு, நாங்கள் 76ல் விமான நிலையத்துக்கு இடம் கொடுத்தோம், சரிங்களா? அதற்கடுத்து விரிவாக்கத்துக்கு இடம் கொடுத்தோம். இப்படி கொடுத்து கொண்டு இருந்து விவசாயத்தை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்த என்கிற மக்கள் இன்று அகதிகளாக வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள், உங்களுக்கு நாங்கள் தான் கொடுக்கக்கூடிய டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. நீங்க தான் அதை சொல்லணும். இன்று ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பின்னால மக்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அது மிகையாகாது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்மாயில இருந்து வீடு கட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி முல்லை நகர் அங்க பிரச்சனை, இங்க சின்ன உடப்புல பிரச்சனை, இப்படி தொடர்ந்து அரசு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்து கொண்டால் மக்கள் எப்படி சுபிட்சமாக வாழ முடியும்? நாம் வாக்களித்தவர்கள் நம்மளை ஆளுகின்ற பொழுது அவர்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்க வேண்டுமே ஒழிய, இன்று நம்முடைய வாக்குகளை வாங்கிவிட்டு நம்மளுக்கு வேட்டாக மாறுகிறார்கள் என்று சொன்னால் வேதனையாக இருக்கின்றது. இப்ப என்ன கோரிக்கை, என்ன சொன்னாங்க? அதாவது இன்னைக்கு டிஆர் பேசுறாங்க சார், இத்தனை போலீஸை போட்டிருக்கிறீங்க, என்ன பெரிய ஒரு என்னது போராட்டமா இல்லது ஒரு யுத்தமா என்ற பயப்படுற அளவு இருந்த நிகழ்வு. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு சமூக அதாவது வீடு இழப்பீடுகள் முன்னாடி சொல்லியிருக்கணும். எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கல, நோட்டீஸ் கொடுத்தும் எங்களுக்கு தகவல் சரியான முறையில் உடனே வீட்டை காலி பண்ண சொல்லி 7 மணிக்கு இந்த காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நின்று இருக்காங்கன்னு சொல்றது மிக கஷ்டமா இருக்கு. இவங்களுடைய கோரிக்கை என்ன? எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி இது பண்ணாங்கன்னா இருப்பிடத்துக்கு எங்க செய்ய முடியும்? அவங்க எங்க போய் தங்குவாங்க? பிள்ளைங்க படிக்கிறது, ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க. இப்ப இவங்களையெல்லாம்
விட்டுப்பட்டு வீட்டை காலி பண்றதுலதான் இருக்குன்னு சொல்ற அரசு எந்த மக்களுக்கான அரசா இல்லது மக்களுக்கான துரோக அரசா? இதுதான் எங்களுடைய கேள்வி சார். அதாவது சார் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க? அந்த ஒரு வாரத்தில் என்னுடைய மக்களுக்கு அதாவது எப்படி சாதகமாக அவங்களுக்கு தகுதி உள்ள அந்த தகுதி என்ன ஸ்கேல் வச்சிருக்காங்கன்னு தெரியல. முதல்ல நோட்டீஸ் கொடுக்கணும், அது தவறு. நோட்டீஸும் கொடுக்கல. இவ்வளவுதான் வரைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்கிறாங்க, கொடுக்க போறோம் அப்படின்ற சொல்லதும் இல்லை. தடாலடியா வந்தார்கள், வீட்டை காலி பண்ணணும், உங்களுக்கு நோட்டீஸ் ஒட்டியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சுன்னாங்க. இவங்களுக்கு படிச்சு காமிச்சாங்களா? எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் படிச்சு நாங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோமா? எதுவுமே இல்லை. மாவட்ட நிர்வாகம் சர்வாதிகார போக்கத்தில் நடைபெறும். அது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். சொல்லுங்க. ஆமா மேடம், நீங்க சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை? எங்களோட கோரிக்கை என்னன்னா, நில குடும்பத்தை வெளியேற்றுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரையுமே அதிகாரப்பூர்வமா வெளியேற்றுறாங்க. எதுக்காக? நாங்க ஒவ்வொருத்தருமே ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக பணத்தை கொடுத்துருக்காங்களே ஒழிய எங்களுக்கு உரியது எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அவங்க கொடுத்த பணமும் எங்களுக்கு பத்தவும் கிடையாது. அவங்க கொடுத்த இடத்த வச்சு மாற்று இடமும் வாங்க முடியாது. அப்படி சூழ்நிலையில நாங்க திடீர்னு வெளியில கிளம்புன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு உரியதை செஞ்சு கொடுத்துட்டு வெளியேற்ற சொல்லுங்க, நாங்க வெளியேறோம். ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு வாரத்துல நாங்க இத்தனை வருஷமா கேட்டு நடக்காதது ஒரு வாரத்துல நடந்துருமா? அந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு உரிய இடத்தையும் இதுதான் இடம்ன்றதுக்கு பட்டாவையும் ஆதாரப்பூர்வமா நீங்க கொடுங்க, நாங்களே வெளியேறோம். இவ்வளவு போலீஸ் தேவையில்லை, மக்கள் இவ்வளவு கதறல் தேவையில்லை. 4 வருஷமா சொல்றாங்களே தவிர இவ்வளவு நாளா போராடி எங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. நீங்க செஞ்சு கொடுங்க, நாங்களே வெளியேறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில பூரா மயங்கி விழுகுறாங்க. இங்க இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இவ்வளவு போலீஸ், இவ்வளவு வஜ்ராயுதம், இது எதுக்காக? நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்க ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணவங்கள எங்களுக்கு யாருமே வர கிடையாது, ஒரு உதவியும் கிடையாது. அப்ப நாங்க என்னதான் பண்றது? எங்களை பூராதி கொண்டு சமாதியா படுத்திட்டு மொத்தமா இடிச்சு எல்லாத்தையும் கொண்டு போங்க. எங்க வயிற்றுச்சலை கொட்டிட்டு என்ன உங்களால பண்ண முடியுமோ பண்ணுங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒரு வாரம் டயத்துக்குள்ள எங்களுக்கு உட்பட்டதை செஞ்சு கொடுத்துட்டு நீங்க செய்யுங்க. எங்களோட கோரிக்கை இதுதான். இப்ப இருக்கிற மாதிரியே ஊரு வீடு ஒரே இடத்துல மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல எங்களுக்கு கொடுங்க. நீங்க கொடுக்கறது எடுத்தது மாநகராட்சிக்கு உட்பட்டோம், கொடுக்கறது சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துலயும் கொடுத்தா நாங்க என்ன செய்யறது? முழுக்க வாழ்வாதாரத்தை உரிச்சு உயிரை புடுங்கி எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா நாங்க என்னதான் பண்ணுவோம்? எங்களோட போறதில்ல, எங்க பிள்ளைகளையும் பாதிக்கும், எங்களுக்கு அடுத்து இருக்க சந்ததியையும் பாதிக்கும். இப்படி இருந்தோன்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். இது நல்லதே கிடையாது இல்லையா? அவங்க சொன்னது சார், நாங்க எங்களை நம்பிக்கை அவங்க கொடுத்த அரசாங்கம் ஏமாத்தினது என்னன்னா, உங்களுக்கு மாற்று இடம் கண்டிப்பா நாங்க தருவோம், பள்ளி ஸ்கூல் எல்லாமே தருவோம் சொன்னதுனாலதான் எங்க மக்கள் போய் கையெழுத்து போட்டோம். இல்லாட்டி நாங்க போட்டிருக்கவே மாட்டோம். ஒண்ணுக்கு 10 நோட்டீஸ் வந்துச்சு சார். 10 நோட்டீஸ்ல நாங்க எந்த நோட்டீஸுமே போய் நாங்க கோர்ட்ல போய் நாங்க ஆஜர் ஆகவே இல்ல. மிரட்டி உங்க காசை கோர்ட்ல போடுவோம், நீங்க மிரட்டவும் எங்க பாமர மக்கள் பயந்துதான் நாங்க வாங்கினோம். மிரட்டி தான் எங்க சொத்தை கையப்படுத்திருக்காங்க சார். தரவும் தான் நாங்க வாங்கினோம். எங்களுக்கு எப்பயும் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க, நாங்க வெளியேறோம். அவ்வளவுதான் சார். நாங்க 2013 தான் ஒரு 4 வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு நோட்டீஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்க 2001 வரை நாங்க போய் அங்க அட்டன் பண்ணவே இல்லை கலெக்டர் ஆபீஸ்ல. 2001 போய் தான் சரி ரொம்ப வந்துகிட்டே இருக்கே, கோர்ட்ல போட்டுருவோம் சொல்லவும் நாங்க போய் 9 வருஷமா நாங்க டிலே பண்ணோம். அதை பெருசாவே எடுத்துக்கிறவே இல்லை. 2001 போய் தான் நாங்க பணம் வாங்கணும். நாங்க பணம் வாங்கினதை பத்தி நாங்க பேசவே இல்லை. இப்ப நாங்க 2003க்கு பின்னாடி 1 வருஷமா நாங்க இடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 1 வருஷமா கேட்கிறோம். இன்னைக்கு நேத்து கேட்கல. காசு கொடுத்தாங்க, நோட்டீஸ் வந்துச்சு, வீட்டுக்கு வாங்கணும், பணம் கொடுத்தாங்க, காசு வாங்கணும். இப்ப இடிக்க வர்றாங்க, நாங்க உட்காந்துருக்கோம். அப்படித்தான் நாங்க இப்ப செய்யறோம். அதே மாதிரி எங்களுக்கு சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். மக்களுக்கு பொதுவா சட்டம் ஒண்ணுதே. இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம், மக்களுக்கு ஒரு சட்டம்னு இப்ப புதுசா வந்திருக்கு. இப்போ எங்க கோரிக்கை என்ன? இடம் வேணும், மாற்று இடம் வேணும், அது தகுந்த மாதிரி இடம் வேணும். அவங்க கொடுக்குற இடத்துக்குலாம் நாங்க போகவே மாட்டோம். எங்களுக்கு உட்பட்ட தகுந்த இடம் எங்களுக்கான அதுக்கு நாங்க அந்த இடம் எங்களுக்கு சூஸ் பண்ண தெரியும். அந்த இடம் தான் வேணும் எங்களுக்கு. பிள்ளைங்க பாதிக்கப்படுது. நாங்க அன்றாட வேலை பார்த்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். சப்போஸ் படிக்க வைக்கிறோம், பீஸ் கட்டுறதுக்கு பிள்ளைங்க பீஸ் கட்டுறாங்க. அதுக்கு நாங்க எப்படி அன்றாட விவசாய வேலை பார்த்தே நாங்க பீஸ் கட்டுறோம். நாளைக்கு நீங்க இவங்க எந்தெந்த ஊருக்கு போச்சுன்னா நாங்க எப்படி பிள்ளைகளை பாதிக்கும் படிப்பு, நாங்க எப்படி பீஸ் கட்டுவோம்? பிள்ளைகளை படிப்பு பாதிக்கப்படும். கடந்த 4 முறை மதுரை விமான விரிவாக்கத்திற்காக எங்க கிராமத்தை எங்களுடைய பூர்வீக முன்னாள் இடத்தை கொடுத்திருக்கோம். அந்த 4 முறையும் கொடுத்து எங்களுக்கு ஒரு அடிப்படை வசதியான வீடு கட்டி கொடுங்க,
எங்களுக்கு வந்து சரியான முறையில் காம்பன்சேஷன் கொடுங்க, எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு முக்கியமான கோரிக்கை வச்சு தான் 7 கோரிக்கை வச்சா அது 7 கோரிக்கை கண்டுக்கல அரசு. இப்போ 3 கோரிக்கை வச்சு முக்கியமான கோரிக்கை வச்சு நாங்கள் பேசின அரசு வந்து அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. அதனால வந்து கடந்த 3 நாட்கள வந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து தீவிரமாக நாங்க காலி பண்ண போறோம்னு சொல்லி அரசு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸை திரட்டி ஆயிரக்கணக்கான வண்டிகளை திரட்டி நாங்க பொசிஷன் எடுக்க போறோம் சொல்லி வந்து நின்றாங்க. அதுக்கு வந்து நாங்க கிராம மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இதை உள்ள போக முடியாது, எங்களை அழிச்சு கொலை செஞ்சுட்டு எங்க முன்ன அப்புறமே எடுங்கன்றோம். மக்கள் வந்து சில இளைஞர்கள் வந்து தண்ணீர் தொட்டியில் ஏறி அங்கிருந்து நான் குதிங்க உள்ள இங்க வந்து உள்ள பொசிஷன் எடுத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து குதிச்சு எங்க உயிரை மாச்சுக்குருவோம் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு பாதிக்கக்கூடிய அக்யூஷன் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள கையப்படுத்த வீட்டுக்குள்ள வந்து மக்கள் லேடிஸ் வந்து உள்ள குடியிருந்துட்டு உள்ள பூட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து எங்களை வந்து நீங்க தொட்டீங்கன்னா நாங்க உள்ளே சாவோம், எங்களை வந்து ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது மக்கள் அதிகமான மக்கள் வந்து இங்க கூட்டிட்டாங்க. நிறைய மீடியா நண்பர்கள் அதிகமா வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்புறம் வந்து அது அடுத்து வந்து டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லா பேரும் இங்க வந்தாங்க. வந்து பேசுனது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் எங்க கோரிக்கை முன்ன டிஆர்ஓ முன்ன வச்சோம். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு 6 நாள் உங்களுக்கு அவகாசம் தரோம், அதுக்குள்ள நீங்க வந்து உங்க உடைமையில எடுத்துக்கு காலி பண்ணிக்கங்க. அந்த உங்க வாழ்வாதார அடிப்படை உரிமையான வீடு கட்டி தர்றது மற்ற கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதை வந்து முறைப்படி நான் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறோம். அதை வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்களும் உண்மையான பட்டியலை வந்து கொடுங்கன்னு இருக்காங்க. எங்களுக்கு உண்மையான பட்டியலை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இளைஞர் தாசில்தார் 300 பேருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் கேட்கிறோம். நாங்கள் கூடுதலாக அதையும் கேட்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் தான் கேட்கிறோம். இந்த 6 நாள் அவகாசம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுக்கு இடையில நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய பரிகாரத்தை சொல்லுவோம். நீதிபதி நீதி வழங்க வேண்டும். சார், மொத்தம் இங்க எத்தனை வீடுகள் இருக்கு? இப்போ 6 நாட்கள் ஒரு வீடை காலி பண்ணி மாற்று இடம் உங்களுக்கு கிடைச்சிருமா? இப்போ இந்த போராட்டத்தினுடைய நிலை என்ன? 6 நாள் காலி பண்ணி போன்றது சாத்தியம் கிடையாது. அதனாலதான் நாங்க வந்து நீதிமன்றத்தை நாட போறோம். நீதிமன்றத்தில் நாடினா ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ இல்ல 3 மாசமோ ஏதோ ஒரு காலம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல கவர்மெண்ட் வச்ச ப்ரொபோசல் வீடு கொடுங்க அப்படின்னு மனு வைக்கிறாங்கல்ல, அது சாங்ஷன் ஆச்சுன்னா அதனை மட்டும் கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்க அமைதியான முறையில் கிளம்பி போயிடுவோம். நாங்க வெளியே போக மாட்டேன்னு சொல்லல. நாங்க வந்து நீதிமன்ற உத்தரவு என்ன செய்யுது, என்ன போடுதோ அதன்படி நாங்க கிளம்பி போயிடுவோம். நாங்க போக மாட்டேன்னு சொல்லல. எங்களுக்கு அடிப்படை வசதியான வீடு மாற்று இடம் கொடுக்கணும். கோயில் அதே மாதிரி அதாவது இறந்தா கூட சப்போஸ் இறந்தா கூட அங்க போய் பதைக்கிறதுக்கு சுடுகாடு உள்ள போயிருச்சு. அந்த சுடுகாடை கூட அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்காம பண்றாங்க. இதே இந்த சாலை மக்கள் உட்கார்ந்துருக்க சாலையில வந்து ஒரு மத்திய அரசு இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கு, கல்வி நிறுவனம் ஒன்று இருக்கு. அவங்களை கலப்பவே இல்லை. அதுல ஒன்னும் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரோட பிளாக் பண்ணவே இல்லை. அந்த ரோட பிளாக் பண்ணாமையே எங்களை மட்டும் கலப்புறாங்க. அதே போல பக்கத்துல 4 வழி சாலை மதுரை டு தூத்துக்குடி சாலை இருக்கு. அந்த ரோடு வண்டி இன்ன வரையும் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு மாற்றுச்சாலை வந்து ஒன்னும் ஏற்படுத்தவே இல்லை. அக்விசிஷன் முன்னும் முடியவே இல்லை. அதுக்கு மாற்று சாலை ஏற்படுத்த பின்னாடி தான் அதை எங்களை தொடரணும். அதையும் தொடவே இல்லை. அதெல்லாம் காலி பண்ணாம மாற்றத்தை ஏற்படுத்தாம எங்க கிராமத்தை மட்டும் குறி வச்சு பழி வாங்குறாங்க அரசாங்கம். அதுக்கு உடந்தையாக அரசியல்வாதிகளும் தற்போது ஆட்சி செய்கின்ற அரசியல்வாதிகளும் செயல்படுகின்றாங்க. போராட்டம் வந்து முடியல. தற்காலிகமா வந்து மக்கள்கிட்ட பேசுவோம். மக்கள்கிட்ட என்ன கருத்து கேட்பதோ அதுக்கிடையில நாங்க ஒரு டீம் அமைச்சிருக்கோம், 3 குழு அமைச்சிருக்கோம். ஒரு குழு வந்து நீதிமன்றம் சம்பந்தமா அந்த வேலைகளை பார்க்கும். ஒரு குழு வந்து வீடு தர்றாங்க அதை சம்பந்தப்பட்ட அதெல்லாம் பார்க்கும். மற்ற இல்ல முடியல தொடர்ந்து நீடிக்கும். இடம் தர வரைக்கும் நீடிக்கும். ஆமா நீடிக்கும். அது மக்கள் மத்தியில் பேசுவோம். ஒண்ணும் யாரு காலையில வந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. அடிப்படை வசதி கரண்டே கட் பண்ணிட்டாங்க. அங்க குழந்தைகள் இருக்கும். கரண்ட் 5:30 வந்துட்டாங்க உள்ள. நேற்று நாங்க 1 மணி 2 மணி உட்காந்து தொடர்ந்து 2 போலீஸ் வந்தாங்க. மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்களா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல முடி வரல. போராட்டம் ஒன்னும் முடி வரல. ஏன்டா வந்து நாங்க வந்து போய் ரோட்ட மறிக்கல இருந்து பண்ணோம். எங்களோட எல்லைக்குள்ளேயே பகுதிக்குள்ளேயே நாங்க அமைதியா தான் பண்றோம். போராட்டம் ஒன்னும் முடிவுக்கு வரல. இதை மக்கள் மீது எடுத்து சொல்லுவோம். அதுக்கிடையில நீதிமன்றத்தை நாடுவோம். என்ன பரிகாரம் கிடைக்குதோ அதன்படி செயல்பட்டு எங்களுக்கு தேவையான அடிப்படை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் எங்களுடைய போராட்டங்கள் மக்கள் மத்தியில் பேசி வாபஸ் பெற்றுக்கொள்வோம். மாற்று இடம் வழங்கினால் தாங்களே சென்று விடுகிறோம் என்று கூறுகின்றனர். மேலும் வந்து தற்பொழுது வருகிற சனிக்கிழமை வரை கால அவகாசம் வழங்கியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே வந்து அந்த சனிக்கிழமை வரை தற்பொழுது அரசு வந்து தரப்பில் இந்த கிராம மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படுமா அல்லது போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் தொடருமா என்று தெரியவில்லை. எனவே வந்து அம்மா இங்க பேசுங்கம்மா, என்ன பேசுங்கம்மா. செண்டு 3000 எடுத்துருக்காங்க.
ஓகே. எனவே வந்து இந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது நாங்கள் வந்து இந்த இடத்தை விட்டு செல்கிறோம், ஆனால் மாற்று இடம் வழங்க வேண்டும், மாற்று இடம் வழங்கினால் நாங்களே சென்று விடுகிறோம் என்று கோருகின்றனர். எனவே வந்து இந்த நியாயமான கோரிக்கை குறித்து சொல்லுங்க. அம்மா என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. எங்க ஊர்ல கரண்ட் இல்ல, நாங்க எப்படி படிப்போம்? இடத்துக்கும் இல்ல, நாங்க என்ன பண்ணுவோம்? பாருங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. காலையிலே நாங்க எப்ப இங்க வந்தோமோ அப்ப இருந்து போச்சு. தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல, எங்களால எதுவுமே பண்ண முடியல. நாங்க என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கம்மா. என்னம்மா? நான் சொல்லலாம், நான் பேசக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அதாவது வந்து அந்த பள்ளிக்கூடம் கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து தங்களுக்கு தற்பொழுது அந்த மின் இணைப்பை துண்டித்துள்ளனர். எனவே வந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் எங்களுடைய குடிநீர் மற்றும் அனைத்து விதமான அடிப்படை தேவைகளும் பாதிக்கப்படும். எனவே வந்து எங்களுக்கு மாற்று இடம் வழங்கும் வரை எங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மின் இணைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். மாற்று இடம் வழங்கிய பிறகு நாங்களே வந்து சென்று விடுவோம் என்று இந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் கூறுகின்றனர். மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரபாவுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.